வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து அலமெண்டா blanchetii என்ற ஒரு அப்போசைனேசி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது நல்ல அழகான மலர்களை கொண்ட ஒரு உட்டி கிளைம்பர், அதாவது கெட்டியான தண்டு உடைய பற்றுக்கொடி. இதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அழகுக்காகத்தான் வளர்க்குறோம். இதுக்கு தமிழ் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட தாயகம் வந்து அமெரிக்காவை சேர்ந்த பிரேசில் மற்றும் குயின்லாந்து என்ற நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு களை செடி மாதிரி முளைச்சி கிடக்கும். இதன் அழகான மலர்களுக்காக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு தோட்டங்கள்லேயும் வீடுகள்லேயும் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக நர்சரிகளில் வளர்த்து அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. இது வந்து சாதாரணமாக கட்டிங்ஸ் மூலமாக தான் வரும். ஒரு 3 கணு இருக்கிற மாதிரி ஒரு கட்டிங்ஸ் எடுத்து போட்டிங்கனாலே போதும். சிம்பிளாக ஈஸியாக வளரக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடியாகும். வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட செடினால் இதுக்கு வந்து தமிழ் பேர் கிடையாது. அதே மாதிரி இது வந்து மருத்துவ குணம் சித்த வைத்தியத்திலேயோ அல்லது ஆயுர்வேதத்திலேயோ சொல்லப்படவில்லை. தற்போது கெமிக்கல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதோட கெமிக்கல் கண்டென்ட்டை எடுத்து லிவர் கேன்சர், மஞ்சக்காமலை போன்ற வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக இது வந்து ஒரு பால்வடியும் சின்ன தாவரமாகும். இது தோள்களில் பட்டால் அரிப்பு உண்டாகும். இதோட அந்த சத்து பொருள் வந்து அலர்ஜியை உண்டாக்கும். ஆதலால் இந்த செடியோட இலையை வந்து குழந்தைய வாய்களில் வச்சிடாமல் பார்த்துக்கிறணும். பொதுவாக இந்த தாவரம் வந்து வெப்பமண்டல பிரதேசங்களில் வளரக்கூடியது. குறிப்பாக வெயிலை விரும்பி வளரக்கூடியது. கோடை காலங்களில் தான் அதிகமாக பூ பூக்கும். பெரிய குறிப்பாக நம்ம கிராமங்களில் திருவிழா அதிகம் கும்பிடும்போது அந்த மைக் செட் கட்டுவாங்க. அதில் அந்த ரேடியோ கொலா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அந்த வடிவத்தில் இந்த பூக்கள் இருப்பதனால இங்கிலீஷில் கூட அந்த ட்ரம் செட் அப்படி ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு மொட்டும் ஒரு மலர்ந்து முடிந்த ஒரு மலரும் தெரிகிறது. இதில் கூட பாருங்கள், அந்த கேமை பொட்டலை வகையை சேர்ந்தது இது. அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய வடிவத்தில் ஒரு ஆள் படுத்து தூங்கலாம் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு சின்ன கிளிப்பு வந்து போகும். இதில் வந்து ஒரு சாதாரண ப்ரெசாவிஸ் ட்ரீ, நிறைய தேனீக்கள் தேனி எடுப்பதை பார்க்கலாம். அலமண்டாவில் வந்து தேனீக்களோ அல்லது வண்டுகளோ வந்து தேன் எடுக்கலை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கள அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம்.